பார்ப்புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டு பார்ப்புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்ப்புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம். வரும் அழகே அழகா அதை தனித்தமிழும் பாட பாட பேரும் புகழா. தங்கத்தேரில் முருகன் தங்கத்தேரில் பவனி வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழா. பார்ப்புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். ஓங்கார வேலனவன் ஒளிமுக செறிப்பு அது உலகத்தையே கவர்ந்திழுக்கும் அழகிய விரிப்பு. ஓங்கார வேலனவன் ஒளிமுக செறிப்பு அது உலகத்தையே கவர்ந்திழுக்கும் அழகிய விரிப்பு. பார்ப்புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பக்தர்களின் தோளில் எல்லாம் பால் காவடி அங்கு ஆடி பாடும் மன்னங்கள் எல்லாம் முருகன் சேவடி. பக்தர்களின் தோளில் எல்லாம் பால் காவடி அங்கு ஆடி பாடும் மன்னங்கள் எல்லாம் முருகன் சேவடி. காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே அதை காட்ட முடியுமா நமது இசையின் வடிவிலே. பார்ப்புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். கடல் போல் கூட்டம். என்னை பத்தி சொன்னீங்களா அவர்கிட்ட? ரொம்ப பெருமையா சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? பேரை கேட்டோடனே அப்படியே நடுங்குறாரு சாமி. நீங்க அவரு நடுங்கிற ஆளு. நீங்க என்ன சொன்னீங்க? எத்தனை புராணம்னு சொன்னீங்க? எத்தனை புராணம் தெரியும்னு சொன்னீங்க? 19 புராணம். நான் 19 புராணம் தெரியும்னு சொன்னேன். நான் உங்கள்கிட்ட ஏன் கொலை அக்கறிய தெரிஞ்சதை மறைக்க கூடாதியா? புராணமே 18 அங்க. அவர் 18 தான் சொன்னாரு. நீ 19. ஏற்கனவே 19ன்னு சொன்ன கிட்டில எலி மாட்டை மாட்டிக்கிட்டு முழிச்சு அதனாலதான் புராணத்தை விட்டுப்பட்டு நடைமுறைக்கு போனது. இன்னைக்கும் ஒலைய வச்சுட்டீங்களா? அப்புறம் என்ன என்ன சொன்னாரு? ஒரு ஆண்மகனா இருந்தா நேர்ல பேசணும். உண்மைதானே? உண்மைதானே? யார் என்னன்னு பேச விட்டதானே தெரியும். ஆனா நீங்க நல்லா தூக்கி வச்சுட்டீங்க. இன்னைக்கு என் ஜோலி அக்க போறாரு. ரைட், சந்தோஷம். உங்க சாமன் சட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கு அவர் மேலோகத்திலிருந்து கொண்டு வந்த சோமபானம் சுறாபானம் பெருசா, நம்ம வீரன் டாப் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் பெருசா. இன்னைக்கு பாப்பாங்கிறேன். வரட்டும். நாய் வேஷம் போட்டா, பன்னி வேஷம் போட்டா, இந்த பன்னி வேஷம் போட்டா பிய்ய திங்கணும்னு சொன்னது அவரா நீங்களா? நீங்க பதிலா சொன்னீங்க. அவர் எடுப்பு, நீங்க தொடுப்பு. வரட்டும். இன்னைக்கு பின்பாட்டு பின்னாடி செய்யற ஆளுங்க. ஆமா, எனக்கு செய்யறதுக்கா இருக்கட்டும். எத்தனை பேருக்கு காது கொத்தினால இன்னைக்கு தானே பாக்குறாரு. வரட்டும், சந்திக்க வேண்டும் அவரை. அதனாலே வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை கரைக்கு கட்டி வைத்து கொடுத்தது. பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வினின்றி வாசல்
அங்கு தீரவில்லை. இந்த பாரதத்தின் சொத்து தந்த தீரவில்லை. அதுக்கு பாதை சொல்லி யாரு தந்தது? அழகு பாதை ஒன்று நடக்குது. கதைக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? அழகு பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும். நம்பிக்கை வேணும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னோளி வீசும் கண்ணுக்குள்ளே. சேரில் எங்கள் வீசாதா, ஏறி வந்து தீண்டாதா, கங்கை இதற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா, பாடுபடும் தோழர்களே மலை சூடாதா. உன்னை அங்கு வங்கை வந்து அங்கே வரும் வங்கை வந்து அங்கே வந்து தீரவில்லை. இந்த பாரதத்தில் சொத்து சென்ற தீரவில்லை. நீதி கோரு கட்சி உண்டு, சாதி கோரு சங்கம். நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை. ஜன நிம்மதியா வாழ ஒரு ஆளும் இல்லை. இது நாடா இல்லை வேண்டாடா, இது கேட்ட யாரும் இல்லை தோடா. இது நாடா இல்லை வேறு காடா, இது கேட்ட யாரும் இல்லை தோடா. கிளம்ப வேண்டியதுனே. என்ன செய்றீங்க? ஒரு 5 மணிக்கு வாங்க. ஐயோ 5 மணிக்கா? 5 மணிக்கு அடையாளம் கையில வாங்க. 5 மணிக்கு வந்தா போதுமா? தற்காலிக ஓய்வு எடுத்துக்கங்க. சாப்பிட வேண்டியதை சாப்பிடுங்க. சாந்திராஜன் 5 மணிங்கிறது 5 நிமிஷத்துல வாங்க. தண்ணி என்ன வரக்கூடிய ராஜபாட்டு மிகப்பெரிய ஆள். இன்னைக்கு தமிழகத்திலேயே நம்பர் 1 ராஜபாட்டு. அவருடைய முருகனுடைய காட்சியெல்லாம் நீங்க பார்க்கணும். மோட்சம் இந்த ஊருக்கு. அவர் காட்சி தர்றது இந்த ஊருக்கெல்லாம் மோட்சம். எப்படி சரி சரி. வந்தாரை வாழ வைப்பது வந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு, நம் தமிழ்நாடு. அதனாலே குறிஞ்சி நிலத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அறிவு திருச்சபையின் சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, சண்டைக்காரரோ சாட்சிக்காரரோ, வேண்டப்பட்டவரோ விரோதியவரோ, தெரிஞ்சவரோ தெரியாதவரோ, வாங்க அப்படிங்கறது கூப்பிடுறது பண்பாடுறதுனால வாருங்கள். வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்ல நலத்துக்கு என்ன குறைவு? எந்த நிலத்துல இருக்கிறீங்க? குறிஞ்சி நிலத்துல இருக்கிறோம். இந்த குறிஞ்சி நிலத்துக்கு வேற ஒரு பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? குறிஞ்சி நிலத்துல வேற ஒரு பேர் இருக்கு. வேற ஒரு பேரு? வேற ஒரு பேரா? பேர் சொல்லுங்க. இந்த குறிஞ்சி நிலத்துக்கு வேற ஒரு பேரா? நீங்க இருக்கக்கூடிய நிலத்தை பத்தி தான் நான் பேசுறேன். ஒரே வார்த்தை தான். சரி, ஒரு வார்த்தை ஓஹோன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இது எந்த நாடுல இருக்குதுன்னா தொண்டை நாடுல இருக்குது. அதான் கேட்கல. சரி, இந்த குறிஞ்சி நிலத்துக்கு வேற ஒரு பேர் இருக்கு. வேள்வி மலை சாரல். அதெல்லாம் கிடையாதுங்க. சரி, வேலி மலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வேலின்னா சமஸ்கிருதத்துல 2 அர்த்தம் வரும். என்னது? வேள்வின்னா யாகா, இன்னொன்னு வேலின்னு சொல்லுவாங்க. வேலி அப்படின்னா சமஸ்கிருதத்துல கல்யாணம். கல்யாணம் நடந்தது யார் யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வள்ளிக்கு. அதனால இத வேலி மலைன்னு சொல்லுவாங்க. வேள்வி மலை, வேலி மலை. இது எனக்கு தெரிஞ்சு. நடந்துருச்சா கல்யாணம்? நடந்துச்சா? எங்க? இல்ல கல்யாணம் நடந்துருச்சுங்கிறீங்களா? இப்ப நடந்துருச்சாங்கிற? எங்க? இல்ல வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்துருச்சா? இப்ப நீங்க ஆரம்பத்துல வந்த நாரதர் நீங்க என்ன? நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறேன். நடக்கலன்னு இல்ல, புராணம் பேசுறதா இருந்தா ஏற்கனவே நடந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். என்னங்கிற என்ன சட்டம் உங்க சவுடாலு. ஐயா இங்க வாயா. கவலைப்படாது. என்னது பெரிய வீர சூர மாதிரி பேசுறீங்களே? நீங்க இருக்கட்டும், அப்படித்தான் உருட்ட வேண்டியது. உங்க வேலை என்னவா அதை செஞ்சுட்டு போனா அது சிறப்பா இருக்கு. என்ன வேலை? என்னுடைய வேலைன்னு சொன்னீங்கன்னா செஞ்சுட்டு போவா. அதை விட்டுட்டு நீங்க அது தெரியுமா இது தெரியுமா, அதுல என்ன இதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் வாழ விட்டோம். ஆனா நம்மளுக்கு இங்க வேலை இல்ல. இல்லங்க, அவங்க சொல்றத நம்ம கேட்டுக்கிறதுனால நீங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஊருக்காரங்க சொல்லுங்க, உங்களை கேக்குறேன். ஊருக்காரங்க கேட்டாங்களா? சரி, என்னது சுதந்திர தினம் எப்ப அடைஞ்சது, எத்தனை மணிக்கு, எந்த திதியில? அப்ப நீங்க தமிழ் மாதத்துல எந்த மாதம்? ஊருக்காரவங்க நீங்க கேட்டீங்களாங்க யாராவது? கேட்கல தானே. அப்புறம் ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஓ வேலை என்ன சரியா செஞ்சுட்டு போயா? வர்ற நாரதர்கிட்டையெல்லாம் வம்பளுத்துக்கிட்டு பெரிய ஆளுங்கிற மாதிரி காட்டிக்கிறீங்களே. ஒரே வார்த்தையில பிடிச்சி போடுவேன்.
ஒத்த வார்த்தையில சொல்லிட்டியே. ஒரே வார்த்தையில முடிஞ்சிரு பெருமையா. உன்னை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க சரிதான், போனா போகுது. பிடிக்கிறோம் நண்டு பிடிக்க போறீங்களா? சரியா இல்ல எலி பிடிக்க போறீங்களா? சரியா போனா போகுது. ஓ வேஷத்துக்கு தகுந்த மாதிரி உன்னை விட்டு கொடுத்து போயிருவேன். அப்படி என்ன விட்டு தாராள பிரபு. நீங்க பேசுறதுக்கு ஆளு உள்ள. நீங்க கேளுங்க, 1000 கேள்வி கேளுங்க. ஆனா ஒரு விஷயம் சுவாமி, எனக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு ஆளு வள்ளி. பேச தெரியாதாலே உங்களை போட்டுருக்காங்க. வள்ளி இருக்கிறாங்க ஐயா. வள்ளி என்ன சந்திக்கிறியா? ஆளுதால சந்திச்சிட்டு போக. பேசும்பொழுது நான் புராணம் என்ன இதிகாசம் என்ன என்ன வேணாலும் நான் பேசுவேன். இவருக்கு நல்ல விஷயம் பெரிய விஷயம் எல்லா விஷயமும் தெரியும்னு நினைச்சது ரொம்ப தப்பு வரக்கு. ஏன் தெரியும்? அப்ப வெத்து உருட்டாளுகவே அப்படி பயந்துகிட்டு சொல்லுவாங்க. யார் வெத்து ஓட்டா? அப்ப பேசி பாருங்க. நான் வெத்து ஓட்டுங்கிறீங்க. பிடிக்கிறோம்னா என்ன கேள்வி கேட்டு நிப்பாட்ட போறீங்க? நீங்க கேள்வி கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கு பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஆயுதம் என்ன? நாக்கு. அந்த நாக்கு அடக்கி வாசிச்சா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆமா, நாக்கு ரொம்ப நீட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஒட்ட அறுத்துடுவீங்க. நாக்கு இல்லாட்டி வேலை ஆகாது இல்ல. என்ன நாக்கு இல்ல? நல்லதை பேசுறது அதுதான், கெட்டதை பேசி அடி வாங்குறது அதுதான். ஒரே நாக்குதே. ஆமா, ஔவையார் நாக்கு உள்ள பேரும் பல்லு மட்டும். ஔவையார் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும்னா. ஆகா, அதனாலதான் சொன்னேன் உயிரோட இருக்கிற 6 அடி, செத்ததுக்கு அப்புறமா 6 அடி. எதுக்கு? என்ன செத்ததுக்கு அப்புறம் தானே 6 அடி. உயிரோட இருக்கும் பொழுது 6 அடி. உயிரோட இருக்கையில என்ன 6 அடி? ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடா அப்படின்னு. ஆமா, என்ன இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். சிரசுக்கு கண்ணு, கண்ணுக்கு கண்ணிமை. ஆமா, இப்ப உயிரோட இருக்கையில சிறந்ததுக்கு அப்புறம் 6 அடி. உயிரோட இருக்கையில என்ன 6 அடி வேணும் அப்படின்னா? உயிரோட இருக்கும் பொழுது எதுக்கு 6 அடி? நான் இதை சொன்னேன். நான் புடிச்சு புடியும் நான் கேள்வி கேட்ட கேளுங்க. நீங்க படிச்சவர், பண்பாளவர், எல்லாம் தெரிஞ்சவர். அதனால அறிவு செருக்கு உங்களுக்கு மண்டையில காண வந்துருச்சு வரக்கு. அதனால சொன்னேன் 4 அடியார்ல சொல்லியிருக்காங்க. எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுங்க? பல கற்றோம் யாம் என தற்புகழ வேண்டாம். பல கற்றோம் யாம் என தற்புகழ வேண்டாம். அலர் கதிர் ஞாயிற்றை கை குடையும் காக்கும்டாங்க. சில கற்றாருக்கு கண்ணு முழவாம், பல கற்றாருக்கு அச்சாணி என்னதான் சொல். பெரிய தேர் அச்சாணி சிறுசு போட்டு இந்த சாவிய போட்டு சுருக்கமா அவங்க ரொம்ப வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடு. சரி, வருஷம் ஒரு புள்ள பார்த்தா நான் கேட்டு நான் கேள்வி கேட்டு நீ சொல்லல அப்படின்னா இந்த ஊர் மக்கள்லாம் என்னதான் இருந்தாலும் கோமாளி வேசவையா. அதையாவும் வச்சுக்கங்க. நாரதர் ஆமா, இதே நீ கேட்டு இந்த நாரதர் பதில் சொல்லல அப்படின்னா சொல்லலன்னு அம்புடுத்தேன். நாரதர் சரியில்லையா? அதுக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காட்டுவாசி இந்த கோமாளி வேச ஒரு பப்புனுக்காரன் கேட்க கேள்விக்கு பதில் தெரியலையா அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லக்கூடிய காலம். அந்த காலம் எவ்வளவுதான் அறிஞ்சாலும் ஒரு கேள்வி கேட்டாலும் கூட இந்த நாரதருக்கு தெரியல அப்படின்னா எனக்கு அசிங்கம். அதனால கேட்டீங்க. சுருக்கமா கதைக்கு வாங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? முதல் கேள்வி இருக்கட்டும். நீங்க யாரு? இந்த கேள்விக்கு வாயா முதல்ல. நான் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும், நீ யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும். கேட்ட கேள்விக்கு சொல்லிடுவோங்கிறிய. ஆமா, ஆகஸ்ட் 15 அப்ப நீங்க சுதந்திர தினம். இது தமிழ் மாதத்துல எந்த மாதத்துல வரும் அப்படின்னா ஆகஸ்ட் 15நாவே அங்கே தமிழ் மாத தேதி வந்து கடைசி தேதியாக தான் இருக்கணும். எப்படி? 31 தான் இருக்கணும். அப்போ ஆடி மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு 12:05 மணிக்கு அமாவாசை திதி என்று அப்போ நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. எப்படி? அப்போ தமிழ் மாதம் தமிழ் தேதி தெரியுமான்னு கேட்டீங்களே. ஆகஸ்ட் மாதம் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய தமிழ் மாதம் ஆடி மாதம். இதுதான் நீங்கள் கேட்டீங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? இந்த ஒரு கவுளி வெத்தலை அப்படிங்கிறது எத்தனை வெத்தலை இருக்கும்? ஒரு கவுளியில எத்தனை வெத்தலைகள் அப்படின்னா 100 வெத்தலை. எப்படி? ஒரு கவுளி வெத்தலைங்கிறது 100 வெத்தலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே நேரத்தில் வந்து ஒரு என்னது அது என்ன சொல்லுவோம்? ஒரு கோட்டை சொல்லுவாங்க. நடைமுறை வழக்கில் வெத்தலை முட்டின்னு சொல்லுவாங்க. வெத்தலை முட்டின்னு சொல்லுவாங்க. அதுல எவ்வளவு கவுளிகள் இருக்கணும்? கவுளி அப்படின்னா 140 கவுளிகள் இருக்கணும். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க? இறந்துட்டா ஒரு மனுஷனுடைய அதாவது பிணத்தை நெற்றியில பார்த்தோம்னா நாணயம் ஒட்டுவோம். அது தலைப்பகுதி வெளியில வச்சு ஒட்டணுமா, பூ பகுதியை வெளியில வச்சு ஒட்டணுமா? தலைப்பகுதி தான் வெளியே வச்சு ஒட்டணும். ஏன், என்ன காரணம் சொல்லுங்க? இந்த உலகத்திலே வந்து தலைதான் முக்கியமான உடல் உறுப்பு. தலைதான் முக்கியமான உடல் உறுப்பு.
ஏன் தலையை கொண்டு வந்து முன்னாடி காட்டுறோம் அப்படின்னா, பூவை மறைச்சு தலையை காட்டுறோம் அப்படின்னா, ஏன்னா பிரம்மாவுக்கு எத்தனை தலை? நான்முகன்கிற பேரே நான்முகன்கிற தலை. இப்ப நம்ம 1 ரூபாய் நாணயத்துல வந்து தலையில எத்தனை தலை இருக்கும்? 3 தெரியும். ஆமா, அந்த 3 தலை இங்க இருக்கக்கூடிய தலை பிரம்மனுக்கு ஒப்பாக அந்த தலைய பின்னாடி இருக்கிற தலை ஒண்ணு மறைஞ்சிருக்கும். சரி, அந்த தலை பிரம்மாவுக்கு போல. அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் 3 கேள்விக்கு பதில நான் சொல்லிட்டேன். எப்படி உண்மைனா ஒத்துக்கங்க. நீங்க பதில சொல்லிட்டீங்க. ஆமா, எப்பவுமே கீழே ரசிக்கக்கூடியவங்களை வந்து நம்ம தரக்குறைவா இடைப்படக்கூடாது. நான் யாருமே தெரியல அப்படின்னு நான் தரக்குறைவா யாருமே பேசலையே. நான் தரக்குறைவா ஏதாவது ஆடி மாசம் 31ஆம் தேதியா? ஆமா. என்ன கிழமை சொன்னீங்க? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி. அமாவாசை திதி. ஆமா. எத்தனை மணிக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க? 12:05 இரவு 12:05. உண்மையிலே அந்த தேதியில அந்த நேரத்துல தான் கொடுத்தாங்களா? உண்மையிலே அந்த தேதியில தான் கொடுத்தாங்க. சும்மா நாரதர் வேஷம் போட்டிருக்கிறாரு, கோமாளி வேஷம் போட்டிருக்கிறானே, அவர் சொல்றதெல்லாம் உண்மை, இவன் சொல்றதெல்லாம் பொய்யாத்தான் இருக்கும். இப்ப நள்ளிரவு 12:05ன்னா அப்ப வந்து அடுத்த நாள் பிறந்துருது. 31 முடிஞ்சு அடுத்து வந்து என்னது 1 ஆயிரம் தேதி. அப்ப வியாழக்கிழமை கொடுத்தோம்னா அந்த நாள்ல நல்ல நாள் கிடையாது, நாட்டுக்கே கேடு. சரி அப்படின்னு அடுத்த நாள்ல கொடுத்தாங்க. ஆனாலும் என்னத்துலதான் இன்னும் கேடு கட்ட நாடா தான் இருந்துகிட்டு. என்னத்த நாடு நல்ல நாடா தான் இருந்துருக்கு சுவாமி. அதுல பாருங்க, அதனாலதான் இப்பவும் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா ராத்திரில எந்த பொருள் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ராத்திரில கொடுக்க கூடாது. சரி, வந்து சேராது, விளங்கவும் விளங்காது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் உண்டு. ராத்திரில சுதந்திரம் கொடுத்ததுனாலதான் நாடே விளங்காம போச்சு. அதனாலதான் ராத்திரில எது கொடுத்தாலும் எதுவுமே பொருள் கொடுக்க கூடாது அப்படிம்பாங்க. இரவு நேரத்தில் யாராவது பொருள் கொடுத்து வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. நல்ல நேரத்தில் கொடுக்கணும், நல்ல நேரத்தில் வாங்கணும். நம்ம இவ்வளவு அருமையா பேசுறீங்க. நான் ஒரு தேவலோகவாசி பிரம்மச்சாரி நாரத மகரிஷி. என்னுடைய பூலோகவாசி. நாங்க பூலோகத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கோம். என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவனா? ஆளை பார்த்தா தெரியல. ரொம்ப சந்தோஷம். அப்ப கலகம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். கலகம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். கலகம் செய்யறதுக்கா? ஆமையா. கலகம்னா சண்டை மூட்டுறது தானே. என்ன சண்டை மூட்டுறதுங்கிறீங்க? கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தான் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்களா ஐயா? அதாவது கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தான் நன்மை. ஆரம்பத்துல கலகமா இருக்கும், கடைசியில் முடியும் பொழுது நன்மையாகவே முடியும். ஆமா 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 ஆமா, கேள்விப்பட்டேன். நானு ஒத்த பழத்தை கொண்டுட்டு போயிட்டு சிவன் குடும்பத்தை கெடுத்த ஆளு தானே நீங்க? கெடுத்த ஆளு கிடையாதுயா. சிவனுடைய குடும்பத்துக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தேன். எப்படி பெருமை ஏற்படுத்தி? பழத்தை கொண்டு போய் கொடுத்த காரணத்தினால வந்து பழம் நீ அப்படிங்கிற ஒரு படை வீடு உருவாக. எத்தனை பழம் கொண்டுட்டு போனீங்க? எத்தனை பழம் கொண்டுட்டு போனீங்க? 1 பழம் தான் கொண்டு போனேன். அங்க இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? 2 பிள்ளைகள் அங்கே இருந்தது. எத்தனை பழம் கொண்டுட்டு போயிருக்கணும்? 2 பழம் கொண்டு போயிருக்கணும். ஒரு பழம் இல்லாட்டி உங்க பழத்தை ஏன் பழத்தை எதுக்கே கொடுக்கணும்? ஏதோ 2 பழத்தை கொண்டுட்டு போயிருக்கலாம். ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்தனால வந்து ஆளுக்கு பாதியா பிச்சு கொடுத்திருந்திருக்கலாம். போட்டி ஏற்பட்டது. உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே அப்பேற்பட்ட கனி அப்படின்னு ஒரு போட்டி ஏற்படல. போட்டியை மூட்டுன்னு சொல்லு ஏற்படுத்தினேன். அதனால வந்து முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? கனி அடைய வேண்டும் என்பதற்காக என்ன பறக்கக்கூடிய மயில் வாகனம் இருந்துச்சு, எடுத்துட்டு ஓடிட்டாரு. இப்ப வாங்க பிள்ளையார் பார்த்தாரு. இருங்க, முருகப்பெருமான் எதன் மேல ஏறி போனாரு? மயில்ல. முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில்? முருகனுக்கு மொத்தம் 3 மயில். என்னென்ன மயில்? என்னென்ன மயில் நீங்க சொல்லுங்க. முருகனுக்கு ஏற்பட்ட மயில சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சரியா? எப்படி சொல்ல? என்ன ஒருங்காது? முருகனுக்கு புராண புயல் இதிகாச சுர அப்படின்னு நிறைய பேசுறாரு. நிறைய தெரிஞ்சுக்கலாமே, நிறைய பேசுங்களாமே. அது மாதிரி எனக்கு முருகனுக்கு ஏற்பட்டது மொத்தம் எத்தனை மயில் அப்படின்னா, கந்த புராணத்தின் முறைப்படி 3 மயில். சரி, கந்த புராணத்தில் ஏற்பட்டது என்ன? 3 மயில். அதான் 1 மந்திர மயில், 2வது தேவ மயில், சரி, 3வது அசுர மயில். எப்படி யாராவது இந்த மாதிரி வாகனம் சொல்லிருக்காங்கல்ல? இல்ல இல்ல, இந்த மாதிரி வாகனம் வச்சதே இல்ல. எப்படி இந்த மாதிரி வாகனம் வச்சது இந்த மாதிரி? அதையா 1 மந்திர மயில். அப்படி சொல்லுங்க. மந்திர மயில் எப்படி முருகனுக்கு ஏற்பட்டது? எப்படி? ஓம் என்ற பிரணவ பொருளே மயிலாக வடிவெடுத்ததாம். ஓம் என்ற பிரணவத்தின் மூலமாக மயிலாக வடிவெடுத்தது. அந்த மயில் உருவானதாக ஒரு வரலாறு கந்த புராணத்தின் முறைப்படி. இது என்ன மயில்? மந்திர மயில். அடுத்து என்ன மயில்? அடுத்து என்ன மயில்? தேவ மயில். தேவ மயில் எப்படி? அப்ப தேவேந்திரனே மயிலாக மாறி போனான். எப்படி? தேவேந்திரனே சுப்பிரமணியருக்கும் சூரபதுமனுக்கும் சண்டை ஏற்படக்கூடிய வேளையில என்ன செஞ்சான்னா, இந்திரனே மயிலாக மாறி
முருகனுடைய முதுகலை தாங்கினதாக ஒரு வரலாறு. இது அடுத்த அசுர மயில் எப்படி? அதுதான் அசுரன். யாரு அந்த அசுரன்? யாரு? சூரபதுமனை. ஆக இருவராக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி மறு ஒரு சேவலாக மாற்றி. ஆக எத்தனை மயில்? 3 மயில்னு சொல்லிட்டு. இதுதான் அசுர மயில். இதுதானே நானும் சொன்னேன். அப்ப முருகனுக்கு மொத்தம் ஏற்பட்டது கந்த புராணத்தின் முறைப்படி எத்தனை மயில்? 3 மயில். 3 மயில். அது இதுதான் கணக்கம்பட்டியிலிருந்து 3 மயில். அது அந்த மயில சொல்றீங்க. அதனால வந்து மயில் ஏறி போனாரு. என்ன செஞ்சாரு? கனி கிடைக்கல அப்படின்னு விநாயகர் பெருமாட்ட நான் போய் சொல்லி என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சீங்க? உலகம் என்றால் அம்மையை பண்ற உலகம், உலகம் என்றால் அம்மையை பண்ண முடியும். தாய் தந்தையை சுற்றி வருவதோட உலகத்தை. அப்ப தாய் தந்தையை சுத்தி விநாயகர் பெருமான் கனியை வாங்கிக்கிட்டாரு. முருக பெருமான் கனிக்காக கோவிச்சுட்டு பழனி மலை ஏறி போனாரு. அப்ப உருவானது பழமேனி அப்படிங்கிற ஒரு படை உருவாக காரணமாக இருந்தாங்க. ஆமா, படை உருவாச்சு. உலகத்தில் ஆரம்பத்துல கலகமா இருக்கும், அடுத்தபடியாக கடைசியில் முடியும் பொழுது அது நன்மையாகவே முடியும். ஐயா அப்படி சொல்லுங்க. ஆமா, ஏன் சாமி? சிவபெருமானுடைய குடும்பத்துல பெருமை ஏற்படுத்தி கொடுத்தேன். நீங்க பெருமை ஏற்படுத்தி இது மட்டுமா? எத்தனையோ பெருமைகள். எப்படி? ஆமா, ராவணேஸ்வரன் சரி என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? மிகப்பெரிய பக்திமான். ஆஹா, மிகப்பெரிய அப்படியே ராகம் பாடுதல மிகச்சிறந்த வீரர். அப்பேற்பட்டவனே என்ன செஞ்சா? இழிவான செயல். சரி, யாரு? அடுத்த மனைவிக்கு பிறர் மனைவிக்கு மேல ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதுனால என்னாச்சு? என்னாச்சு? அவனுக்கு எப்படியாவது அழிவை தேடி தர வேண்டும் என்பதற்காக 9 நவக்கிரகங்களை சீதையை சிறை எடுத்து சென்ற 9 நவக்கிரகங்கள்ல. ஆமா ஆமா ஆமா, படுக்கப்பட்டு ஒரு ஆளை மட்டும் மல்லாக்க போட்டு மிதிச்சாரம்ல. யார் அந்த ஒரு ஆளு? யார் அது? பார்த்தாரு, சனி பகவானுடைய பார்வைப்பட்டா அவனுடைய அழிவு ஏற்படும் என்பதற்கு. சரி, அப்ப அவனுக்கு என்னாச்சு? என்னாச்சு? அப்பேற்பட்ட ராமணேஸ்வரனுக்கு அழிவை ஏற்படுத்தி கொடுத்து வந்த ஆர்தமன். இது மட்டுமா? 30 தேவிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். சரி, என்னது என்னது என்னது? இரும்பு கடலையை கொண்டு போய் கொடுத்து. இரும்பு கடலையா? ஆமா. அதனால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அங்கே ஒரு குழப்பம். சரி, அப்ப அத்திரி மகரிஷின் பத்தினி அனுசியா தேவிட்ட கொண்டு போய் கொடுத்தனால கொடுத்துட்டியே. இந்த உலகத்திலே ஒரு சிறப்பு ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது. ஆமா, அந்த ஒரு காரணம் அல்லவா? சரிங்க. மாதிரி நிறைய காரணம். அதெல்லாம் நிர்வாண பிச்சை. ஆமா, அதுக்கு பேரு. அதெல்லாம் கூந்தலையே என்ன செஞ்சா? மொட்டை கொண்டி தலை விரிச்சு போட்டா குழந்தைய மாத்துனா. அப்படியே மாத்திட்டா. நிர்வாண நேரத்துல அந்த குழந்தைய மாத்திட்டா. அருமை. அதனாலதான் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் தன் விடல். அப்படியே உலகத்துல சத்தியவான் மனைவி சாவித்திரியிடம் சென்றேன். தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுத்தேன். ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால என்னாச்சு? என்னாச்சு? இறந்த கணவனுடைய உயிரையே மீட்டு வரக்கூடிய தகுதி யாருக்கு கிடைத்தது? ஆமா, அப்ப அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இன்னும் சிறப்பா சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நாரதர் பேசக்கூடியவர், நாரதர் செய்த அற்புத செயல் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அப்படித்தான் இருக்கணும். அதனால வந்து சுவாமி, அப்பா பேரு பிரம்மதேவன். அப்பா பேர் பிரம்மதேவன். ஆமாங்க. அம்மா பேரு பிரம்மா. அம்மா பேரு தாய் கலைவாணி. நாமடந்தை நாவுக்கரசு சரஸ்வதி தாய். சரஸ்வதி. ஆமாங்க. ஏன் சாமி? இப்ப உங்க அம்மா சரஸ்வதி எல்லாரும் நாட்களையும் இருக்கிறாங்க. என்ன? நாவலர், பாவலர், புலவர்கள் அத்தனை பேருடைய நாட்களையும் இருக்கிறாங்க. நாவலையும் குடியிருக்கக்கூடியவள். ஏன் சாமி? பேசாத புள்ள கூட பேசமாமுல்ல. இப்ப ஊமைகள் இருக்குது சாமி. ஆமா. ஏன் அவங்களுடைய நாட்களை மட்டும் உங்க அம்மா உட்கார மாட்டேங்கிறா? ஏன் ஊமையை வாயிலிருந்து பேச வைத்தாய் அப்படின்னு குமர குருவரை வந்து பேசுறது காரணம் இருக்கா இல்லையா? சரி, அந்த ஊமையே பேச வச்சார் முருகப்பெருமான். இப்ப வரமாட்டாங்க. யாரு? அம்மா கூப்பிட்டா. எப்படி சொல்றீங்க? நிறைய பேர் ஊமையா என்ன காரணம் இருக்குதுயா? வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அவர் ஒரு பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு. அதனாலதான் பேச்சு வர்றது இல்லையோ? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்த நம்ம செய்த வினை பார்த்துட்டே இருப்பார். ஏன் சாமி? என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சு? சுத்த பிரம்மச்சாரி மூவாசி வெறுத்து வந்தேன். மூவாசி வெறுத்து வந்திருக்கிறேன். ஒண்ணுமே இல்லையா? என்ன ஒண்ணுமே இல்லைங்கறீங்க? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மூணுமே இல்லையா? மூணுமே இல்லைங்கறாதீங்க. ஐயா இரியா, மண்ணை வெறுக்கல மண்ண ஆசை வெறுத்தேன், பெண்ணை வெறுக்கல பெண் ஆசை வெறுத்தேன், பொண்ணை வெறுக்கல பொண்ணு ஆசை வெறுத்து இருக்கிறேன். ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லன்னு சொல்லுங்க. என்னய்யா? பெண்ணாசை இருக்கு ஐயா. ஆசை இருக்கணும். சரி, ஆசை அளவோடு இருக்கணும். இப்படி பார்த்து மட்டும் சுகம் அடைஞ்சுக்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனாலதான் திருவள்ளுவர் கூட ஆமா சார் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்ணும் சால மிகுத்து பெய்யும் அப்படின்னு. ஒரு கிண்ணத்துல தேன் இருக்குன்னு வைங்களே. ஆமா, ஒரு இரும்பு என்ன பண்ணுதுன்னா அந்த தேனை குடிக்கிறதுக்கு இறங்கும். இது போதும் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா ஏறி போய் தப்பிச்சுக்கிறோம். சரி, ஆனா இன்னும் குடிப்போம்னு என்ன ஆகும்? நல்ல முட்டை குடிச்சு விட்டு அதே தேனுக்குள்ள மூச்சை விட்டு செத்து போய்க்கலாம். அவ்வளவு. அது மாதிரி அளவுதான். ஆமா சார். ஒரு வண்டியில வந்து எவ்வளவு மயில் இறகு ஏத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஏத்தணும். ஆமாங்க சார். அதை விட்டுட்டு
ஐயோ அளவுக்கு அதிகமா ஏத்தனோம்னா அந்த வண்டி என்ன ஆகும் பாருங்க சாஞ்சு போயிடும். சாஞ்சு போயிருமா உடம்பு சாஞ்சு போயிரும். இது மாதிரி அளவுதான் வாழ்க்கைனா அளவுதான். ஆமாங்க சாமி. ஆமா வேற இப்ப என்ன கேக்குறீங்க? அளவோட நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா வேற என்ன கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல சாமி. ஆ. ஏன் சாமி ஆ. இது என்ன சாமி? என்னய்யா மகதையாளையா? மகதையாளா? மகதியால் பெண்ணாசை இல்லையா உங்களுக்கு? பெண்ணுதான் சொல்ல மாத்தி வச்சிருக்கிறேன். சத்தியமா பெண்ணாசை இல்ல. பெண்ணுதாயா இது? பெண்ணாசை இல்லன்ட்டியே. ஏன் பெண்ணு இல்ல ஆசை? இது 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 பெண்ணா ஆனா? இது பெண்ணு தாங்க. ஒரு காலத்துல பெண்ணு. பெண்ணுதான். இப்ப பாட்டு பாடுறிய இதை என்ன பண்றீங்க? என்ன செய்யணும்? நரம்பு மீட்டணும். நரம்பு எப்படி மீட்டுவிய? ஆமா விரலால மீட்டணும். விரலால என்ன பண்ணுவிய? ஆமா மீட்டணும் ஐயா. இந்த பெண்ணை என்ன பண்ணுவிய? மீட்டணும் தடவன் என்ன செய்யறேன்? பூசி விட்டுக்கிட்டே இருக்கு. டாய் நீ அப்ப பெண்ணாசை இல்லங்கறீ இடுப்புல கட்டி விட்டுட்டு சிற்றின்பமா பேசுறீங்க. நான் பேரின்ப நோக்கத்தோட வந்தவன். பேரின்பம் என்ன சமயம் சிற்றின்பம்னா? ஐயா சிற்றின்பம்னா நீங்க சொல்ற மாதிரி ஆசைகள் இச்சை. இச்சை. ஆமா பேரின்பம்னா ஆன்மீகம். எங்களுக்கு அதுதான் பேரின்பம் சாமி. எது உங்களுக்கு அப்படி 4 5 உங்களுக்கு அப்படிங்க. எனக்கு பேரின்பம். ஆமாங்க உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. அறவே வெறுத்து வந்திருக்கிறேன். ஏன் சாமி? நெசமாவே கல்யாணம் ஆகல உங்களுக்கு? சுத்த பிரம்மச்சாரியா? எப்பவுமே கல்யாணம் ஆகலையா? ஒரு காலத்துல 52 மனைவி இருந்தது. 52 மனைவி 60 பிள்ளைகள். 52 மனைவி 60 பிள்ளையா? ஆமா. நீங்க பொண்டாட்டிதே வச்சு நடத்தினீங்களா இல்ல பொண்டாட்டி பண்ண வச்சு நடத்தினீங்களா? 60 பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆதார் கார்டு எடுத்து இன்னைக்கு தலைக்கு 1000 ஏறுது. 60 பிள்ளைகளை பெற்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் வருடங்களாக கொடுத்திருக்கிறேன். ஏன் சாமி? என்னங்க 52 மனைவிக்கு 52 பிள்ளை பிறக்கலாம். ஆமா அப்படியே தலைக்கு ஒன்னாலும் 52 தான் வரணும். சரி 8 கூடுது. யாருக்கிட்ட அதிக நேரம் வேலை செஞ்சு? அதெல்லாம் கிடையாதுயா. இதெல்லாம் ரகசியம். பிறப்பினுடைய ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ரகசியம்னு நம்ம கேட்க கூடாது. ரொம்ப சந்தோஷம். ரகசியம் இருக்கு. அப்ப இடத்துக்கு வந்தாச்சு. ஆமா. இவருடைய பேர் நாரத மகரிஷி. அப்பா பிரம்மா, கலைவாணி. சரிங்க சாமி. அப்புறம் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வீரதேவன் சாமி. அப்பா பேர் நம்பிராஜன், அம்மா பேர் நங்கை மோகினி. சரிங்க நல்லா பேசுறீங்க. சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷம். என்ன வேலைக்காக வந்திருக்கிறீங்க? இங்க தானே சாமி. என்ன வேலை? நாங்க புடுங்க வந்திருக்கிறோம். டேய் எதை? புல் பூண்டுகளை தேவையில்லாததெல்லாம் புடுங்க வந்திருக்கிறேன் சாமி. சரி அங்க உள்ள என்ன பண்றாங்கன்னா திணை காவல் இருக்கிறாங்க. பெண்பாள். நீங்க புடுங்குறீங்க. ஆமா சாமி. அவங்க வந்து பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? திணை காவல் பாக்குறாங்க. பாக்குறாங்களா? ஆமாங்க சாமி. எப்படி பாக்குறாங்க? பறவைகள் வருதா இல்லையா, பறவைகள் வருதா இல்லையான்னு பாக்குறாங்க. சரி ஆமா அப்படியே இருக்கட்டும். ஆமாங்க சார். உள்ளே இருப்பது ஆண்பால் பெண்பால்? பெண்பால். பெண்பாலா? ஆம் சார். உறவு முறை என்னவோ? உறவு முறை பார்த்தோம்னா ஒண்ணு என் தங்கை, வளர்ப்பு தங்கை. சரி. இன்னொன்னு என்னுடைய ஆள். உங்களுடைய ஆளா? உனக்கெல்லாம் ஒரு ஆளா ஐயா? ஏன் சாமி? எங்கேயோ ஒசந்து நிக்குது மூங்கில், குப்பையில கிடக்குது கொட்டாச்சு. ரெண்டும் கோர்த்துக்கிட்ட அகப்பையா கிடக்கலையா? உங்களுக்கு தான் 3 இல்ல. ஏன் நம்ம கிட்ட இருந்தா ஏன் பொறாமப்படுறீங்க? ஒரு கொட்டாச்சில ஒரு குச்சி சேர்ந்தாதான். ஆமா பெருமை. இன்னொரு குச்சி சேரக்கூடாது. இன்னொரு குச்சி சேர்ந்தா சேர்ந்துச்சுன்னா அம்புடுதான் அது அகப்பையா மாறிடும். ஆமா 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 அகப்பை. அதனால அழைத்து வர வேண்டும். ஆசீர்வாதம் தர வேண்டும். சுவாமி என்னுடைய ஆளை அழைக்கணும். அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள். அடியே ஜெல்லு ஏ சொல்லு. ஜில் ஜில் சிகாமணி. ஏ ஜில் ஜில் சிகாமணி. சாமிக்கு பெண்பால பார்க்கணுமா? அண்ணே அந்த மிருதங்கத்துக்கு பெண்பால பார்க்கணுமா? பெண்கள்னா பேயே இறங்கும், சாமியா இறங்க மாட்டார். ஜில் ஜில் ரமாமணி சிட்டுக்குருவி. எதுக்கு தெரியுமா நீ கூப்பிட்டேன்? எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு யார் தெரியுமா வந்திருக்கா? தேவலோகத்துல இருந்து நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறாரு. எனக்கு ஆசி கொடுத்துட்டாரு. உனக்கு செய்ய காத்திருக்கிறார். என்னது? இப்ப கூப்பிட்டோம்னா செஞ்சிருவார். என்னது? ஆசிமா. சரி கூப்பிடுங்க. அவரெல்லாம் பார்க்கணும்னா சரி குறைஞ்சது நம்ம ஒரு 7-8 தடவையாவது செஞ்சிருக்கணும். என்ன இன்னும் ஒரு வாட்டி கூட செய்யல. பிள்ளையார் சொல்லி போட்டுருவோமா? நெசமா சத்தியமா செய்யல. ஏன் சத்தியமாவே கேட்க இருக்கட்டும். சாமியை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. சுவாமி சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா?
விழலாமா? எந்த சாமி வலிக்கு விழுந்தாலும் இந்த சாமி அதுல ரொம்ப திறமையா இருந்தே ஆகணும். அந்த வகையில ஆக பிரம்மச்சாரி அப்படின்னு வலிக்கு விழலாமா அப்படின்னு கேட்ட காரணத்தினாலே எப்படி தெரியுமா உங்களை பார்த்து எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பார், எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையில் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். பார்த்ததிலே அவள் ஒரு தீக்கண் நல்ல அழுகிட்டு நல்ல அழுகிட்டு. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வலையும், சின்ன கொடை போல் பிரியும் இமையும், வினையும் பார்த்தாசி விலையும். அந்த பூமகள் திருமுக மேலே ஒரு புருந்தகு வருவது நாளே, நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீக்கண் நல்ல அழுகிட்டு நல்ல அழுகிட்டு. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையில் தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். அடுத்த காவல் தங்கி வள்ளி அழைத்து வாருங்கள். உன் மனசுல பாட்டுத்தான் இருக்குது, மனசது கேட்கத்தான் தவிக்குது, நீ என்ன வச்சு பாட மாட்டீங்க, உனக்கு தொட்டு ஆடும் ராசைய, மனசு முழுதும் இசைதான் உனக்கு, அதிலே எனக்கு இடடி ஒரு மனசுல பாட்டுத்தான் இருக்குது, என் மனசது கேட்கத்தான் தவிக்குது. பாட்டாள புள்ளி வச்சு பார்வையில கிள்ளி வச்சு புத்திருந்த என்ன சேர்ந்த தேவியே, போடாத மேடு ஒண்ணு போட ஒண்ணு சங்கதிதான், நாலு மிக நாலு வார்த்தை ராசனி, நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க இங்கு வாழணும், சொல்லாத பாட்டு சொல்லி கால வேளாளணும், உங்களைத்தான் எண்ணி எண்ணி கண்டிப்பனும் தீரும், தத்தளிச்சு எடுத்தடித்தோம் நானா கூத்து. உன் மனசுல பாட்டுத்தான் இருக்குது, என் மனசுல கேட்டுத்தான் தவிக்குது. அண்ணா அழைத்த காரணம் என்ன? நம்மிடத்திற்கு தேவலோகத்திலிருந்து நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறாரம்மா. நாரத மகரிஷ்ட வாங்கினீங்களா? ஆமாங்க. அடியா உதயா அரிசியா வாங்கணுமா? இல்ல ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? அவர் அளவுக்கு அதிகமா கொடுக்கக்கூடியவர். உங்க ரெண்டு பேர்த்தும் கொடுத்தாரா? ஆசிகள் வழங்கினார், நீங்க தான் பாக்கி. சாமி அழைத்து வாங்க பார்க்கலாம். சுவாமி வரவேண்டு வரவேண்டு சாமி வந்து. தமிழ் பண்பு வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். நாரத மத்தி தண்ணி இறந்த மாட்டார். காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள், காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கானா வந்தவருக்கு ஒரு வரவேண்டு. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும், வர வேண்டும்